கோலம் எடுத்தார் எளியோ நம்மை மீட்க, மேன்மையாவும் துறந்தார் மாந்த நம்மை காக்க. மகிபன் அன்பை மகிழ்ந்து போற்றுவோம், இறை மைந்தன் அன்பை வியந்து பாடுவோம். மகிபன் அன்பை மகிழ்ந்து போற்றுவோம், இறை மைந்தன் அன்பை வியந்து பாடுவோம். ஆடுவோம் பாடுவோம் மகிழ்ந்து புகழுவோம், ஆடுவோம் பாடுவோம் மகிழ்ந்து புகழுவோம். தேவகானம் இன்னில் கேட்குதே, இன்று தேவமைந்தன் பூவில் உதித்ததார். தேவகானம் இன்னில் கேட்குதே, இன்று தேவமைந்தன் பூவில் உதித்ததார். உன்னதத்தில் மகிமை பூமியில் சமாதானம் என்றே தூதர் வாழ்த்து கூறினார். உன்னதத்தில் மகிமை பூமியில் சமாதானம் என்றே தூதர் வாழ்த்து கூறினார். வானமும் பூமியும் ஒன்றா இணைந்தது அவர் வரவார். வல்லவர் நாமம் உயர்த்தி பாடுவோம், நம் இணைவர் புகழை எங்கும் கூறுவோம். வல்லவர் நாமம் உயர்த்தி பாடுவோம், நம் மீட்பர் புகழை எங்கும் கூறுவோம். ஆடுவோம் பாடுவோம் மகிழ்ந்து புகழுவோம், ஆடுவோம் பாடுவோம் மகிழ்ந்து புகழுவோம். தேவகானம் என்னில் கேட்குதே, என்று தேவமைந்தன் பூவில் உதித்ததார். தேவகானம் என்னில் கேட்குதே, என்று தேவமைந்தன் பூவில் உதித்ததார். வானில் மீண்டும் வருவார் இயேசு மகாராஜன், நீதி செய்யும் அரசராகவே. வானில் மீண்டும் வருவார் இயேசு மகாராஜன், நீதி செய்யும் அரசராகவே. விழித்திருந்து நாமும் ஜெபித்திடுவோம், இணைந்திடுவோம் அவர் வருகையில். விழித்திருந்து நாமும் ஜெபித்திடுவோம், இணைந்திடுவோம் அவர் வருகையில். வாக்குகள் தந்தவரை பற்றி வாழுவோம், நித்திய ஜீவனை பெற்று மகிழுவோம். வாக்குகள் தந்தவரை பற்றி வாழுவோம், நித்திய ஜீவனை பெற்று மகிழுவோம். ஆடுவோம் பாடுவோம் மகிழ்ந்து புகழுவோம், ஆடுவோம் பாடுவோம் மகிழ்ந்து புகழுவோம். தேவகானம் இன்னில் கேட்குதே, இன்று தேவமைந்தன் பூவில் உதித்ததார். தேவகானம் இன்னில் கேட்குதே, இன்று தேவமைந்தன் பூவில் உதித்ததார். ஏழை கோலம் எடுத்தார் எளியோ நம்மை மீட்க, மேன்மையாவும் துறந்தார் மாந்த நம்மை காக்க. ஏழை கோலம் எடுத்தார் எளியோ நம்மை மீட்க, மேன்மையாவும் துறந்தார் மாந்த நம்மை காக்க. மகிபன் அன்பை மகிழ்ந்து போற்றுவோம், இறைமைந்தன் அன்பை வியந்து பாடுவோம். மகிபன் அன்பை மகிழ்ந்து போற்றுவோம், இறைமைந்தன் அன்பை வியந்து பாடுவோம். ஆடுவோம் பாடுவோம் மகிழ்ந்து புகழுவோம், ஆடுவோம் பாடுவோம் மகிழ்ந்து புகழுவோம். தேவகானம் இன்னில் கேட்குதே, என்று தேவமைந்தன் பூவில் உதித்ததாம். தேவகானம் இன்னில் கேட்குதே, என்று தேவமைந்தன் பூவில் உதித்ததாம். உன்னதத்தில் மகிமை பூமியில் சமாதானம் என்றே தூதர் வாழ்த்து கூறினார். உன்னதத்தில் மகிமை பூமியில் சமாதானம்
தேவமைந்தன் பூவில் உதித்ததா தேவகானம் என்னில் கேட்குதே என்று தேவமைந்தன் பூவில் உதித்ததா வானில் மீண்டும் வருவார் இயேசு மகாராஜன் நீதி செய்யும் அரசராகவே வானில் மீண்டும் வருவார் இயேசு மகாராஜன் நீதி செய்யும் அரசராகவே விழித்திருந்து நாமும் ஜெபித்திடுவோம் இணைந்திடுவோம் அவர் வருகையில் விழித்திருந்து நாமும் ஜெபித்திடுவோம் இணைந்திடுவோம் அவர் வருகையில் வாக்குகள் தந்தவரை பற்றி வாழுவோம் நித்திய ஜீவனை பெற்று மகிழுவோம் வாக்குகள் தந்தவரை பற்றி வாழுவோம் நித்திய ஜீவனை பெற்று மகிழுவோம் ஆடுவோம் ஆடுவோம் அகமகிழ்ந்து புகழுவோம் ஆடுவோம் ஆடுவோம் அகமகிழ்ந்து புகழுவோம் தேவகானம் என்னில் கேட்குதே என்று தேவமைந்தன் பூவில் உதித்ததா தேவகானம் என்னில் கேட்குதே என்று தேவமைந்தன் பூவில் உதித்ததா ஏழை கோலம் எடுத்தார் எளியோ நம்மை மீட்க மேன்மையாவும் துறந்தார் மாந்த நம்மை காக்க ஏழை கோலம் எடுத்தார் எளியோ நம்மை மீட்க மேன்மையாவும் துறந்தார் மாந்த நம்மை காக்க மகிபன் அன்பை மகிழ்ந்து போற்றுவோம் இறைமைந்தன் அன்பை வியந்து பாடுவோம் மகிபன் அன்பை மகிழ்ந்து போற்றுவோம் இறைமைந்தன் அன்பை வியந்து பாடுவோம் 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 மகமகிழ்ந்து புகழுவோம் ஆடுவோம் பாடுவோம் மகமகிழ்ந்து புகழுவோம் தேவகானம் என்னில் கேட்குதே என்று தேவமைந்தன் பூவில் உதித்ததா தேவகானம் என்னில் கேட்குதே என்று தேவமைந்தன் பூவில் உதித்ததா ஆனந்த கீதங்கள் என்னாலும் பாடி ஆண்டவர் இயேசுவை வாழ்த்திடுவோம். ஆனந்த கீதங்கள் என்னாலும் பாடி ஆண்டவர் இயேசுவை வாழ்த்திடுவோம். மகிமை தேவன் மகத்துவராஜன் அருமை கோலம் தரித்திடுவோம். மகிமை தேவன் மகத்துவராஜன் மகிமை ரூப
கீதங்கள் என்னாலும் பாடி ஆண்டவர் இயேசுவை வாழ்த்திடுவோம். ஆனந்த கீதங்கள் என்னாலும் பாடி ஆண்டவர் இயேசுவை மகிமை தேவன் மகத்துவ ராஜன் உயர்த்துவோம். மகிமை தேவன் மகத்துவ ராஜன் மகிமை ரூபம் தரித்துகளோகம் துவரும் பாட வெண்வரும் போற்ற துதிக்கு பாத்திரன் பிறந்தாரே. துவரும் பாட வெண்வரும் போற்ற துதிக்கு பாத்திரன் பிறந்தாரே. ஆனந்த கீதங்கள் என்னாலும் பாடி ஆண்டவர் இயேசுவை வாழ்த்திடுவோம். ஆனந்த கீதங்கள் என்னாலும் பாடி ஆண்டவர் இயேசுவை வாழ்த்திடுவோம். ஆனந்த கீதங்கள் என்னாலும் பாடி ஆண்டவர் இயேசுவை வாழ்த்திடுவோம். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு நம் புது பாட்டு துதியுடன் ஏறெடுப்போம். ஆவிக்குள்ளாய் பாடி மகிழ்வோம். இயேசுவை கொண்டாடிடுவோம். கர்த்தருக்கு நம் புது பாட்டு துதியுடன் ஏறெடுப்போம். ஆவிக்குள்ளாய் பாடி மகிழ்வோம். இயேசுவை கொண்டாடிடுவோம். நாம் எல்லோரும் ஒன்று கூடி இயேசுவை கொண்டாடிடுவோம். நாம் எல்லோரும் ஒன்று கூடி இயேசுவை கொண்டாடிடுவோம். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் கர்த்தருக்கென்று ஸ்தோத்திரம். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் கர்த்தருக்கென்று ஸ்தோத்திரம். அல்லேலூயா 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 அல்லேலூயா. பரமானந்த நற்செய்தி வானில் பரலோக தூதர் கூறினர். நம் இயேசு பிறந்தார் பெத்லகேமில் நமக்கும் ரட்சிப்பு வந்தது. பரமானந்த நற்செய்தி வானில் பரலோக தூதர் கூறினர். நம் இயேசு பிறந்தார் பெத்லகேமில் நமக்கும் ரட்சிப்பு வந்தது. அல்லேலூயா 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 அல்லேலூயா. கர்த்தருக்கு நம் புது பாட்டு துதியுடன் ஏறெடுப்போம். ஆவிக்குள்ளாய் பாடி மகிழ்வோம். இயேசுவை கொண்டாடிடுவோம். கர்த்தருக்கு நம் புது பாட்டு துதியுடன் ஏறெடுப்போம். ஆவிக்குள்ளாய் பாடி மகிழ்வோம். இயேசுவை கொண்டாடிடுவோம். நாம் எல்லோரும் ஒன்று கூடி இயேசுவை கொண்டாடிடுவோம். நாம் எல்லோரும் ஒன்று கூடி இயேசுவை கொண்டாடிடுவோம். அல்லேலூயா 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 அல்லேலூயா. பரன் இயேசுவின் சத்திய மார்க்கம் புனித புது வழியே மெய்ப்பூர்ண சத்தியம் பரிசாற்றி மகிமை ஊழியம் செய்குவோம். பரன் இயேசுவின் சத்திய மார்க்கம் புனித புது வழியே மெய்ப்பூர்ண சத்தியம் பரிசாற்றி மகிமை ஊழியம் செய்குவோம். அல்லேலூயா 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 அல்லேலூயா
அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா கர்த்தருக்கு நம் புது பாட்டு துதியுடன் ஏறெடுப்போம் ஆவிக்குள்ளாய் பாடி மகிழ்வோம் இயேசுவை கொண்டாடிடுவோம் நம் கர்த்தருக்கு நம் புது பாட்டு துதியுடன் ஏறெடுப்போம் ஆவிக்குள்ளாய் பாடி மகிழ்வோம் இயேசுவை கொண்டாடிடுவோம் நாம் எல்லோரும் ஒன்று கூடி இயேசுவை கொண்டாடிடுவோம் நாம் எல்லோரும் ஒன்று கூடி இயேசுவை கொண்டாடிடுவோம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் கர்த்தருக்கென்றும் ஸ்தோத்திரம் 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 கர்த்தருக்கென்றும் ஸ்தோத்திரம் அல்லேலூயா 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 கர்த்தர் நாம மட்டும் மகிமைப்படுவதாக. ஹல்லேலூயா. நான் 2 கண்ணும் கேட்ராக்ட் பண்ணி 3 வருஷம் ஆச்சு. அதனால் சரி புதன்கிழமை சும்மா பவர் செக் பண்ணலான்னு அரவிந்து போனேன். கண் 2மே நல்லா இருக்குது அப்படின்னு ஒரு பவர் மட்டும் கண்ணாடி மட்டும் எழுதி கொடுத்தாங்க. ஆண்டவர் நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. அப்புறம் கேரள் போயிட்டு வந்த பின்னாடி பல்லு வலி பார்த்திங்கன்னா பயங்கரமான வலியும் கூச்சமும் தாங்கவே முடியலை. ஆனாலும் அதோடையே நான் ஆண்டவர் நாமத்துக்கு மகிமையாக கேரல்ஸ் போகவும் ஆண்டவர் நாமத்தை மகிமைப்படுத்தி பாடவும் கர்த்தர் உதவி செஞ்சார். சரி வந்துட்டு அடுத்த நாள் நான் ஆஸ்பத்திரிக்கே போகவே மாட்டேன். எனக்கு ஆஸ்பத்திரிக்கு போகிறதே பிடிக்காது. ஏன்னா பரிகாரி என்னோட இருக்கிறாரு, எனக்காக உயிர் தந்த ஆண்டவர் எனக்குள்ளே இருக்கிறாரு. அதனால் தேவன் தான் எனக்கு பரிகாரி என்று சொல்லி 99% நான் ஆஸ்பத்திரியவே எதுக்குமே தேடவே மாட்டேன். ஆனால் தாங்க முடியாததுனால பல் டாக்டர்கிட்ட போனேன். அங்கே போனோடனே அவங்க மாத்திரை கொடுத்தாங்க. அப்போ வியாழக்கிழமை அந்த மாத்திரையை சாப்பிட்டோன்னே பார்த்திங்கன்னா கொஞ்சம் பரவாயில்லாமல் இருந்துச்சு. ஆனால் வெள்ளிக்கிழமை காலையில் அதாவது என்ன சொல்கிறது ஒரு 6-7 டைம் ஒரு மணி நேரம் 2 மணி நேரத்தில் லூஸ் மோஷன் பயங்கரமாக வெள்ளிக்கிழமை காலையில். ஆனால் நான் அதை மைண்ட் பண்ணலை, பெருசாக எடுத்துக்கல. ஆண்டவர் சமூகம்தான் முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு எப்பயும் போல் நான் கிளம்பி ஆண்டவருடைய சமூகத்துக்கு நான் வந்துட்டேன். ஆண்டவர் நாம மகிமைப்படுவதாக. ஆனாலும் கர்த்தருடைய என்னுடைய பலவீனத்தில் கர்த்தருடைய பலன் பூரணமாய் விளங்கும் என்று சொன்ன வசனத்தின்படி. ஆனால் நேற்று காலையில் எனக்கு ரொம்ப கிடினஸ், ரொம்ப டயர்டு, என்னால் தாங்கவே முடியலை, ரொம்ப அசதியாயிடுச்சு. அப்போ நான் ஆண்டவருக்கு வேணும், அதனால் நமக்கு தேவன் ஞானமும் கொடுத்துருக்குறாருன்னு சொல்லிட்டு நேற்று காலையில் நாங்கள் எப்போ டிவிஎஸ் ஆஸ்பத்திரிக்கு போனோம். டிவிஎஸ் ஆஸ்பத்திரிக்கு போனோன்னு அவங்க மருந்து மாத்திரை கொடுத்துட்டு அந்த பல்லுக்கு கொடுத்த மாத்திரை சாப்பிடாதீங்க அப்படின்னு சொன்னாங்க. அதை நிறுத்திட்டு இந்த டேப்லெட் எடுத்துகிட்டு வெறும் கஞ்சி அந்த மாதிரி தான் சாப்பிட சொன்னாங்க. அது மாதிரி எதுவுமே அனாவசியமாக சாப்பிடலை, கம்ப்ளீட் ரெஸ்ட் எடுங்கன்னு சொன்னாங்க. அது மாதிரி தான் ரெஸ்ட்டு தான் எடுத்தேன். ஆனாலும் பாருங்கள் ஒரு பாயிண்ட் கூட குறையலை. ஆமேன். ஆஸ்பத்திரிக்கு போயிட்டு வந்தும் கூட அதாவது லூஸ் மோஷன் வர மாதிரியே இருக்கும். நான் தான் ஜபத்தோடு கண்ட்ரோல் பண்ணி அதிகமாக போக விடாமல் நான் அப்படி கொஞ்சம் இது பண்ணி. ஆனால் இன்றைக்கி காலையில் எழுந்திரிச்சோன்னே எனக்கு ரொம்ப முடியலை. இப்போ எங்கள் வீட்டுக்கார் கூட சொன்னார், இல்லை நம்ம ஆஸ்பத்திரிக்கு தான் போகணும், அதனால் இவ்வளோ முடியாமல் இருக்க, இன்னும் லூஸ் மோஷன் போயிட்டுருக்குன்னு சொல்கிறார். வியாழக்கிழமை காலையிலேருந்து போகுதுன்னு சொல்கிற, இப்போ நீ சர்ச்சுக்கு போகணுன்னு சொல்கிறியே. இல்லை நான் முதல்ல சர்ச்சுக்கு தான் போவேன், கர்த்தர் எனக்கு சுகம் தருவார் அப்படி மருந்து இல்லை மாத்திரை இல்லை, நான் நிற்கிறது என் தேவனுடைய சுத்த கிருபை. ஏன்னா எந்த மருந்தும் எந்த மாத்திரையும் வேலை செய்யலை, அதான் உண்மை. ஏன்னா நான் மாத்திரையில் நல்ல டிவிஎஸில் நல்லதான் கொடுப்பாங்க, ஆனால் கொஞ்சம் கூட ஸ்டாப் ஆகவே இல்லை. ஹல்லேலூயா. அப்போ மருந்துலையும் மாத்திரையிலும் என்ன இல்லை, பவர் இருக்குது. ஆனால் அதுக்கு மேலான பவர்
என் ஆண்டவருடைய உயிர்த்தெழுதலின் வல்லமை என்று சொல்லி நான் ஆலயத்துக்கு தான் போவேன்னு சொல்லி அவரையும் கூட்டிட்டு தேவ சமூகத்துக்கு வர கர்த்தர் கிருபை பாராட்டினார். அதே போல் தேவ சமூகத்தில் நின்று அவரை துதித்து பாட கர்த்தர் எனக்கு கிருபையும் பலனும் தந்தார். நான் இயேசுவின் நாமத்தில் அவருடைய தழும்புகளால் சுகமானேன் 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 என்று சொல்லி தேவ நாமத்தை சபையின் மத்தியிலே உயர்த்தி அவர் நாமத்தை மாத்திரம் நான் மகிமைப்படுத்துகிறேன். அதனால் அவருடைய தழும்புகளால் நான் சுகமானேன். இனி நான் பலவீனன் அல்ல. ஆண்டோடைய வார்த்தை அப்படிதான் சொல்லி, இஸ்ரவேலில் பலவீனப்பட்டவர் ஒருவரும் இல்லை. நான் ஆவிக்குரிய இஸ்ரவேலாக இருக்கிறபடினாலே என்னுடைய பலவீனத்தில் என் தேவனுடைய பலன் பூரணமாய் விளங்கும். நான் சொல்லிட்டேன், ஆண்டோடைய ஆஸ்பத்திரிக்கும் போக மாட்டேன், ஒரு பைசா செலவு பண்ண மாட்டேன், மாத்திரையும் சாப்பிட மாட்டேன், நீங்கள் சுகம் கொடுங்க. அல்லேலூயா. கர்த்தர் அவரை விசுவாசித்து சொன்ன இந்த வார்த்தையை சபையின் மத்தியிலே அறிக்கையிட்ட வார்த்தையை கனப்படுத்தி என்னை சாட்சியாய் நிறுத்துவார் என்று சொல்லி விசுவாசித்து அவர் நாமத்தை மாத்திரம் நான் உயர்த்துகிறேன். கர்த்தர் நாமம் மட்டும் மகிமைப்படுவதாக. இம்மானுவேல் 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 என்னோடு இருப்பாரே. 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 பெத்லகேமில் பிறந்தவர் பாலகனாய் ஜெனித்தவர் இம்மானுவேல் என்னோடு இருப்பாரே. உலகத்தின் ராஜாவர் தூதர் போற்றும் தேவனவர் இம்மானுவேல் என்னோடு இருப்பாரே. பெத்லகேமில் பிறந்தவர் பாலகனாய் ஜெனித்தவர் இம்மானுவேல் என்னோடு இருப்பாரே. உலகத்தின் ராஜாவர் தூதர் போற்றும் தேவனவர் இம்மானுவேல் என்னோடு இருப்பாரே. இம்மானுவேல் 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 என்னோடு இருப்பாரே. மகிமை நிறைந்த தேவன் அவர், மகத்துவத்தின் கர்த்தர் அவர் இம்மானுவேல் என்னோடு இருப்பாரே. சமாதான பிரபு அவர், நன்மை தரும் தகப்பன் அவர் இம்மானுவேல் என்னோடு இருப்பாரே. மகிமை நிறைந்த தேவன் அவர், மகத்துவத்தின் கர்த்தர் அவர் இம்மானுவேல் என்னோடு இருப்பாரே. சமாதான பிரபு அவர், நன்மை தரும் தகப்பன் அவர் இம்மானுவேல் என்னோடு இருப்பாரே. இம்மானுவேல் 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 என்னோடு இருப்பாரே. மனிதனாக பிறந்தவர், பரலோகத்தை திறந்தவர் இம்மானுவேல் என்னோடு இருப்பாரே. மாம்சமாக வந்தவர், நமக்குள் வாழும் இயேசு அவர் இம்மானுவேல் என்னோடு இருப்பாரே. மனிதனாக பிறந்தவர், பரலோகத்தை திறந்தவர் இம்மானுவேல் என்னோடு இருப்பாரே. மாம்சமாக வந்தவர், நமக்குள் வாழும் இயேசு அவர் இம்மானுவேல் என்னோடு இருப்பாரே. இம்மானுவேல் 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 என்னோடு இருப்பாரே. மகிமை நிறைந்த தேவன் அவர், மகத்துவத்தின் கர்த்தர் அவர் இம்மானுவேல் என்னோடு இருப்பாரே. சமாதான பிரபு அவர், நன்மை தரும் தகப்பன் அவர் இம்மானுவேல் என்னோடு இருப்பாரே.
மகிமை நிறைந்த தேவன் அவர், மகத்துவத்தின் கர்த்தர் அவர், இம்மானுவேல் என்னோடு இருப்பாரே. சமாதான பிரபு அவர், நன்மை தரும் தகப்பன் அவர், இம்மானுவேல் என்னோடு இருப்பாரே. இம்மானுவேல், இம்மானுவேல், 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 இம்மானுவேல் என்னோடு இருப்பாரே. ஒரு மகிமையின் மேகம் இந்த இடத்தை மூடுதே. ஒரு மகிமையின் மேகம் என் ஜனத்தை மூடுதே. ஒரு மகிமையின் மேகம் இந்த இடத்தை மூடுதே. ஒரு மகிமையின் மேகம் என் ஜனத்தை மூடுதே. விலகாத மேகம் நீ, முன் செல்லும் மேகம் நீ. விலகாத மேகம் நீ, முன் செல்லும் மேகம் நீ. ஆவியானவரே, அன்பின் ஆவியானவரே, வல்ல ஆவியானவரே, அழிவின் ஆவியானவரே, மகிமையின் ஆவியானவரே, அன்பின் ஆவியானவரே, வல்ல ஆவியானவரே, எலிவின் ஆவியானவரே. ஒரு மகிமையின் மேகம் இந்த இடத்தை மூடுதே. ஒரு மகிமையின் மேகம் என் ஜனத்தை மூடுதே. ஒரு மகிமையின் மேகம் இந்த இடத்தை மூடுதே. ஒரு மகிமையின் மேகம் என் ஜனத்தை மூடுதே. விலகாத மேகம் நீ, முன் செல்லும் மேகம் நீ. விலகாத மேகம் நீ, முன் செல்லும் மேகம் நீ. ஆவியானவரே, அன்பின் ஆவியானவரே, வல்ல ஆவியானவரே, கைகளை உயர்த்தி ஆராதிப்போம். நல்ல கைகளை ஆவியானவரே, அன்பின் ஆவியானவரே, வல்ல ஆவியானவரே, எலிவின் ஆவியானவரே. ஆசரிப்பு கூடாரத்தில் இறங்கின அந்த ஷேக்கினா மகிமை இப்பொழுது நம்ம மத்தியில் இறங்கி கொண்டிருக்கிறது. மேல் வீட்டு அறையில் இறங்கின மகிமை, அந்த பரிசுத்த ஆவின் அபிஷேகம், வல்லமை, அக்கினி அபிஷேகம் இப்பொழுது இறங்கி கொண்டிருக்கிறது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவரே, நாங்கள் உமக்கு மகிமை ஏறெடுக்கிறோம் ராஜா. ஆண்டவரே, உமக்கு கனத்தை ஏறெடுக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, எங்களுக்கு கேடகமும் ஆண்டவரே துருகமும் ஆண்டவரே இந்த நாள் அடைக்கல பட்டணமா இருக்கிறவரே, அப்பா உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எங்களை வல்லடிக்கு தப்பு வைக்கிறவரே, எங்களை ரட்சிக்கிறவரே, உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. உமக்கு நாங்கள் நன்றி ஏறெடுக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, இந்த நாளில் ஆண்டவரே கர்த்தாவே, உம்முடைய நாமம் மகிமைப்படுவதாக ஆண்டவரே. உம்முடைய கிருபை ஆண்டவரே, உம்முடைய கிருபையை பெற்றுக்கொள்ள உதவி செய்யுங்க ஆண்டவரே. ஆண்டவரே, கிருபையின் மேல் கிருபை ஆண்டவரே. உமக்கு நன்றி 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 ஆண்டவரே. கர்த்தாவே, கடந்த மாதம் முழுவதும் ஆண்டவரே, இந்த வருடத்தில் 11 மாதங்களை கடந்த ஆண்டவரே, இந்த 12வது மாதத்தில் ஆண்டவரே, அப்பா நீர் எங்களை கூட்டி சேர்த்த தயவுக்காக ஆண்டவரே உம்மை நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம் ஆண்டவரே. துதிக்கிறோம் 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 அப்பா. ஆண்டவரே, நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ராஜாணி செய்த நன்மைகள் அவை எண்ணி முடியாதையா. ராஜாணி செய்த நன்மைகள் அவை எண்ணி முடியாதையா. ஏறெடுப்பே நன்றி
சொல்ல முடியும். கர்த்தர் இதுவரை என்னை நடத்தி வந்தார், என்னை ஏந்தினார், என்னை சுமந்தார், என்னை தப்பு வைத்தார், வல்லடிக்கு நீங்களாக்கி விட்டார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. லப ரப கசந்த ரப ரிப லப ரப. பரிசுத்த ஆவியின் வல்லமை பெற்றுக்கொள்வோமா? ஹல்லேலூயா. ரிம ரப கசந்த ரப இது சதல துர பர கரப லப ரப. ஆவியானவரே, நாங்கள் துதிக்கிறோம் அப்பா, துதிக்கிறோம் ஆண்டவரே. உமக்கு நன்றி ஏறெடுக்கிறோம் ராஜா. ஆண்டவரே, நீர் பாராட்டின தயவு அது பெரியது ஆண்டவரே. நீர் பாராட்டின இரக்கம் அது மகா பெரியது ஆண்டவரே. அப்பா, உம்முடைய கிருபையினால் ஆண்டவரே நாங்கள் நிற்கிறோம் அப்பா. ஆண்டவரே, எங்கள் இந்த நாளும் ஆண்டவரே எங்களை ஆசீர்வதித்தீர் ஆண்டவரே. எங்கள் மேல் பிரியமாய் இருக்கிறீர் ஆண்டவரே, எங்கள் மேல் இரக்கமாய் இருக்கிறீர் ஆண்டவரே. அப்பா, இந்த நாளை காண உதவி செய்தீர் ஆண்டவரே. உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துறோம் ஆண்டவரே. வாழ்ந்து சுகமா என்று சொன்னீரே ஆண்டவரே. அப்பா, அதற்காய் நன்றி ஆண்டவரே. இந்த நாளும் ஆண்டவரே உம்முடைய கிருபை ஒவ்வொரு சூழ்ந்து கொள்ளும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. உம்முடைய இரக்கங்களுக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. நன்றி அப்பா. ஆண்டவரே, இந்த நாளும் ஆண்டவரே இரு பாராட்டின தயவுக்காக உம்மை துதிக்கிறோம், சோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே, உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். அந்த நாள் கூட ஆண்டவரே அப்பா, அந்த பிலிப் என்கிற அருமையான சகோதரருக்கு 47வது பிறந்தநாளை காணப்பட உதவி செய்தற்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. சிமிர்னா என்கிற மகளுக்கு ஒரு முதலாவது பிறந்தநாளை காணப்பட உதவி செய்திருக்கிறேன், அதற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஷீலாவுக்கு ஒரு பிறந்தநாளை காண உதவி செய்திருக்க ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா, இந்த நாளில் ஆண்டவரே அப்பா, ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. வாழ்ந்து சுகமா இருக்கும்படியாக சபைக்கு கொடுத்த நீர் அதிகாரத்தின்படி ஆண்டவரே நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம் ஆண்டவரே. இந்த பிள்ளைகளை உயர்த்துவீராக ஆண்டவரே. அப்பா, இந்த நாளில் செய்த எல்லா நன்மையான ஈவுகளுக்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. குடும்பங்கள் இன்னும் பெருகுவதாக ஆண்டவரே. சுகம் பலன் கிருபையில் தருவதற்காய் நன்றி செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே, ஆமென். கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றிகளை ஏறெடுப்போம். ஹல்லேலூயா. வானவர் குவிமானிட புகழ் பாடிட பிறந்தார். அல்லேலூயா. வானவர் புவிமானிட புகழ் பாடிட பிறந்தார். இயேசு பிறந்தார் உள்ளமதில் இதை எங்கும் சாற்றிடுவோம். இயேசு பிறந்தார் உள்ளமதில் இதை எங்கும் சாற்றிடுவோம். புசிப்போம் குடிப்போம் தேவராஜ்யமல்ல பரநாவில் மகிழ்வோம். புசிப்போம் குடிப்போம் தேவராஜ்யமல்ல பரநாவில் மகிழ்வோம். பரநாவில் மகிழ்வோம். பிறந்தார் வானவர் குவிமானிட புகழ் பாடிட பிறந்தார். அல்லேலூயா. வானவர் புவிமானிட புகழ் பாடிட பிறந்தார். மாட்டு தொழுவம் தெரிந்தெடுத்தார் மாதேவ தேவனே. மாட்டு தொழுவம் தெரிந்தெடுத்தார் மாதேவ தேவனே. மேன்மை வெறுத்தார் தாழ்மை தரித்தார் மாதியாகியாய் வளர்ந்தார். மேன்மை வெறுத்தார் தாழ்மை தரித்தார் மாதியாகியாய் வளர்ந்தார். மாதியாகியாய் வளர்ந்தார். பிறந்தார் வானவர் புவிமானிட புகழ் பாடிட பிறந்தார். அல்லேலூயா. வானவர் புவிமானிட புகழ் பாடிட பிறந்தார். பாவ உலக மானிடர் மேல் பாசம் அடைந்தவராய். பாவ உலக மானிடர் மேல் பாசம் அடைந்தவராய். மனக்காரிருளை எம்மில் நீக்கிடுமே மாஜோதியாய் திகழ்ந்தார். மனக்காரிருளை எம்மில் நீக்கிடுமே மாஜோதியாய் திகழ்ந்தார். மாஜோதியாய் திகழ்ந்தார். பிறந்தார் வானவர் புவிமானிட புகழ் பாடிட பிறந்தார். அல்லேலூயா. வானவர் புவிமானிட புகழ் பாடிட பிறந்தார்.
கரங்களை தட்டி எல்லா மகிமை கனம் துதி சோத்திரம் நம் இயேசு ராஜாவுக்கே செலுத்த கடமைப்பட்டிருக்கிறோம். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். நல்ல சத்தத்தை உயர்த்தி ஒரு அல்லேலூயா. திருமணமாகி வந்திருக்கிற அருமையான தம்பதியர், இளம் தம்பதியர், அவர்களை வரவேற்கும்படியாக மேடைக்கு வாங்க. அவர்களுக்காக எல்லா கரங்களை நீட்டி கர்த்தர் சந்திரமோகன், ஐஸ்வர்யா 2 பேரையும் மேலே எப்படி வாங்க. அல்லேலூயா. இவருடைய ஆசீர்வாதத்துக்காக குடும்ப சமாதானம், நன்மைகள், சந்தோஷம் பெருகும்படியாக இயேசுவின் நாமத்தில் எல்லாரும் ஹல்லேலூயா. வாங்க மனிதர் வாங்க, எல்லா குப்சாமர் வாங்க, எல்லாம் சேர்ந்து நாம் ஜெபிக்க போகிறோம். கர்த்தர் நல்லவர். ஹல்லேலூயா. ஆவியானவரே இறங்கும் ஆண்டவரே, அன்பின் தேவனே, உம்முடைய மகன் ஆண்டவரே சந்திரகுமாருக்காக ஆண்டவரே, உம்முடைய மகள் ஐஷுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. சபையாய் ஜெபிக்கிறோம், வாழ்த்துகிறோம், வாழ்த்துகிறோம் ஆண்டவரே, ஆசீர்வதிக்கிறோம். நீ ஆத்மாவில் வாழ்கிறது போல எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிரு. எல்லாரும் சொல்லுங்க, கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன் இவ்விதமாய் ஆசீர்வதிக்கப்படுவான். நல்ல கரங்களை தட்டி ஆசீர்வதித்து இன்னும் ஆவியில வளரணும் அப்பா, ரட்சிப்பின் வாழ்க்கையில வளரணும் ஆண்டவரே. ஏதோ திருமணத்துக்காக மட்டுமல்லப்பா, ஒரு குடும்பம், ஒரு புதிய குடும்பம், a new family is ordained by God. கரங்களை தட்டி நன்றி ராஜா. இவர்களை நாங்கள் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறோம் இயேசுவின் நாமத்தில். இது கர்த்தர் உண்டு பண்ணின நாள். இதில் எல்லா மகிமை கனம் துதி சோத்திரம் ஏசப்பாவுக்கே நாம் செலுத்த கடமைப்பட்டிருக்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லாரும் கைகளை உயர்த்தி நாம் ஏன் ஆராதிக்கிறோம் என்றால், தேவ பிரசன்னம், தேவனுடைய பிரசன்னம், God's presence. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. எத்தனை பேர் உணர்றீங்க? லைட்டை பார்க்காதீங்க, இந்த லைட்டெல்லாம் ஒன்றும் இல்லை. ஆனால் கர்த்தர் நம் நடுவில் ஜீவ ஒளியாய் இருக்கிறார். உலகத்தில் வந்து எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற மெய்யான ஒளி. ஹல்லேலூயா. நம்ம ராஜாதி ராஜாவை கொண்டாடுவோம், நாள்தோறும் துதிப்பாடி கொண்டாடுவோம். அல்லேலூயா. எப்படி கொண்டாட போகிறோம்? எப்படி கொண்டாட போகிறோம்? அப்படியே கொஞ்சம் நடனமாடி, அப்படியே கொஞ்சம் கைகளை அசைத்து, அப்படியே நல்ல வாய்களை திறந்து, தொண்டையை திறந்து இப்போ சொல்லுங்க, நம்ம ராஜாதி ராஜாவை கொண்டாடுவோம், நாள்தோறும் துதிப்பாடி கொண்டாடுவோம். நம்ம பாடுங்க. ஆமென், ஆமென். வந்தாரே, தேடி வந்தாரே, தம் ஜீவன் அனைத்தையும் தந்தாரே. வந்தாரே, தேடி வந்தாரே, தம் ஜீவன் எனக்காய் தந்தாரே. நம்மை வாழ வைக்கும் தெய்வம் தானே இயேசு, என்னை வழி நடத்தும் தெய்வம் தானே இயேசு, என்னை வாழ வைக்கும் தெய்வம் தானே இயேசு, வழி நடத்தும் தெய்வம் தானே இயேசு. கலக்கமில்ல, கவலை இல்ல, கர்த்தரின் மேய்ப்பராயிருக்கிறார். வென்றாரே, சாத்தானை வென்றாரே, வல்லமைகள் அனைத்தையும் தந்தாரே, அந்த சாத்தான் மேல அதிகாரம் தந்தாரே. இயேசு நாமம் சொல்லி சொல்லி முறியடிப்பே, இயேசு நாமம் சொல்லி சொல்லி முறியடிப்பே. கரங்களிலே என்னை பொறித்து உள்ளார். பாடுங்க. உயர்த்துவார் கரங்களிலே. ஆமென், அல்லேலூயா. ஓ ஷபபரபலபரபலபலபா. அப்படியே கைகளை உயர்த்தி அல்லேலூயா. ஒருத்தருமே ஆராதிக்கல, சும்மா நிக்கிற மாதிரி இருக்கு. தேவ பிரசன்னம் தான் நம்முடைய ஆராதனையை ஏசப்பா அங்கீகரித்ததுக்கு ஒரே ஒரு அடையாளம். தேவ பிரசன்னமும் அபிஷேகம் உங்க மேல இறங்குவது தான் தேவன் நம்ம ஆராதனை அங்கீகரித்தார் அர்த்தம். ஹல்லேலூயா. இயேசுவே ராஜாதி ராஜா நீரே, இயேசுவே கர்த்தாதி கர்த்தா நீரே, உம்மை பாடி புகழ்ந்திடுவே,
உம்மில் மகிழ்ந்து ஆனந்திப்பே, உம்மை பாடி புகழ்ந்திடுவே, உம்மில் மகிழ்ந்து ஆனந்திப்பே. அல்லேலூயா. ஷபரபலரபரி பலபரபா. அல்லேலூயா. அல்லேலூயா. ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. அப்படியே கைகளை உயர்த்தி பலபர பலபர பலபா. அவர் ராஜாவா வரல, இப்ப ராஜாதி ராஜாவா இருக்கிறார். கிங் ஆஃப் கிங்ஸ், லார்ட் ஆஃப் லார்ட், க்ளோரியஸ் காட். நல்ல கரங்களை தான் தட்டுங்களா. அல்லேலூயா. 10,000 பேரில் சிறந்தவர், ஆயிரங்களில் அருமையானவர். பலபர பலபர பலபலபா. ஓ 10,000 பேர்களில் சிறந்தவர். அல்லேலூயா. ஓ ஷபபபபபபபபபப. அல்லேலூயா. 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 எல்லாம் அப்படியே கைகளை ஒத்தி கர்த்தரின் ஆசி ஐஸ்வர்யம் தரும், வேதனை ஒன்றும் ஷபபபபபபப. கர்த்தரின் ஆசி. சொல்லுங்க. ஓரபலபரபா. ஆராதிப்போ. அல்லேலூயா. ஆராதனை கந்த வாசனை நல்ல தேவன். ஆராதனை. அல்லேலூயா. ஆவியிலே தூபமாய். அல்லேலூயா. ஓரபலபரபர. எத்தனை பேர் ஆராதிக்க ஆராதிக்க ஐயா உள்ள நிரம்புது. ஐயா ஆவியினால நிரம்புது, அபிஷேகத்தால நிரம்புது. அபிஷேகத்தால் நிரம்பும் போது, வல்லமையினால் நிரம்பும் போது கட்டுகள் உடைகிறது, சத்துருவின் கட்டுகள் உடைகிறது, சங்கிலிகள் அருந்து விழுகிறது, விலங்குகள் ஒண்ணுமில்லாம போடுது. இனிமே இருளுக்கு உங்க வாழ்க்கையில இடமே இல்லை. இருளின் அதிகாரத்திலிருந்து நம்மை விடுதலையாக்கி அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்துக்குள்ள உங்களை என்னை கொண்டு வந்து விட்டபடினால நல்ல கரங்களை தட்டி அல்லேலூயா. ஆராதனை சுகந்த வாசனை. சொல்லுங்களேன். ஓரபலபரபா. தூபமாய் திராட்சரசத்திலும் இனிமையானது இயேசுவின் நேச, இயேசுவின் நேச. திராட்சரசத்திலும் இனிமையானது இயேசுவின் நேச. ஆவியானவர் இறங்க இறங்க உன் செவிகள் திறக்கப்படுகிறது. இனிமே மனுஷ சத்தத்தை நீ கேட்க தேவையில்லை. லிசன் டு காட்ஸ் வாய்ஸ். தேவ சத்தத்தை நீ கேட்க ஆரம்பி. உன் கண்கள் திறக்கப்படட்டும். இனி அழிந்து போகிறதை நீ காண வேண்டாம். பரலோக மகிமை. ஏதோ சர்ச்சைக்கு வந்தையா, ஏதோ பாடினாங்க நினைக்கவே நினைக்காதீங்க. உங்களுடைய தனிப்பட்ட அனுபவம், உன் கண்கள் திறக்கப்பட்டு ஓ ஷபரபலபரபலபா மகிமையை காண வேண்டும், மகிமையை காண வேண்டும், வல்லமையை காண வேண்டும், உன்னோட வாழ்க்கையில் அற்புதத்தை காண வேண்டும். நல்ல கரங்களை தட்டி ஷபபபபபபப. நன்றி ராஜா. இயேசுவின் நாமத்தில் பிதாவே. அமர்ந்து கொள்வோமா. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஆமென். அல்லேலூயா. சொல்லுங்க. நீங்க மாத்திரம் நான் இப்படி இவ்வளோ சத்தம் போட்டு கொண்டாடுறீங்களே, என்ன காரணம்? இப்படி தான் சூலமித்தியால பார்த்து கேட்டாங்களே,
நீ இப்படியெல்லாம் உன் நேசரை பற்றி சொல்கிறதுக்கு என்ன காரணம்? ஐயோ, நான் அவருடைய அன்பை எப்படி ருசி பார்த்துட்டேன், கொஞ்சம் வித்தியாசமாகவே ருசி பார்த்துட்டேன். அல்லையா சொல்லுங்கள். எத்தனை பேர் சொல்ல முடியும், இந்த காலை வேளையில் சூழ்நிலைகள் எப்படி இருந்தாலும் தேவ பிரசன்னம் நம்மை நிரப்பி கொண்டே இருக்கிறார். அல்லையா சொல்லுங்கள். நல்ல கைகளை உயர்த்தி, நிறைய பேருக்கு அல்லையா வரல பாருங்கள், தூங்கிட்டமா இருக்கு. நல்ல கைகளை உயர்த்தி அல்லேலூயா ஒரு அரை மணி நேரம் வேற எதுக்குமே இடம் கொடுக்காதீங்க. உங்கள் கண்கள் கர்த்தரை பார்க்கணும், மகிமையை பார்க்கணும். உங்களுடைய செவிகள் என்ன செய்யணும், எதையுமே கேட்கக்கூடாது. என் சத்தத்தை கூட கேட்க வேணாம், அதுக்குன்னு தூங்கிடாதீங்க. ஏசப்பா சத்தத்தை கேட்கணும். பக்கத்தில் கைப்பிடிச்சி இன்றைக்கு சொல்லுங்கள், இன்றைக்கு கர்த்தர் உங்களை ரொம்ப ஆசீர்வதிக்க போகிறார். அல்ல சொல்லுங்களேன், நல்லா சொல்லுங்கள். கைகளை உயர் நல்ல கரங்களை குலுக்கி சொல்லுங்கள், இன்று முதல் கர்த்தர் உங்களை என்ன செய்ய போகிறாரு, ஆசீர்வதிக்க போகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஏனென்று சொன்னால் நம் தேவன் பெரியவர், அவருக்கு நிகரான தெய்வம் இந்த உலகத்தில் ஒருவருமே இல்லை. அல்லேலூயா சொல்லுங்கள். எடுத்து சீக்கிரமாக வாசிக்க போகிறோம். மார்க்கு சுவிசேஷத்தை நாம் திறந்து கொள்வோம். முதல்ல அல்லேலூயா ஸ்தோத்திரம். மார்க்கு சுவிசேஷம் 1ஆம் அதிகாரத்தை திறந்து அங்கே நாம் பாருங்கள், ஒரு அருமையான கிறிஸ்மஸ் காரியத்தை குறித்து தான் ஒருத்தர் சொல்கிறத நம்ம வாசிக்க போகிறோம். அல்லேலூயா சொல்லுங்கள். அல்லேலூயா. மார்க் 1 அதிகாரம் 1 முதல் 4 வருஷங்கள் வாசிக்க போகிறோம். அல்லேலூயா. தேவனுடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவினுடைய இயேசப்பாவுடைய சுவிசேஷத்தின் ஆரம்பம் இதோ நான் என் தூதனை உமக்கு முன்பாக அனுப்புகிறேன். அவர் உமக்கு முன்னே போய் உமக்கு வழியை ஆயத்தம் பண்ணுவார் என்றும் கர்த்தருக்கு வழியை ஆயத்தப்படுத்துங்கள், அவருக்கு பாதைகளை செவ்வாய் பண்ணுங்கள் என்றும் வனாந்திரத்திலே கூப்பிடுகிற சத்தம் உண்டாகும் என்றும் தீர்க்க தரிசன ஆகமங்களில் எழுதியிருக்கிற பிரகாரம் யோவான் வனாந்திரத்தில் ஞானஸ்நானம் கொடுத்து. ஆமென். 6வது வருஷத்துக்கு வந்திருக்கு. யோவான் ஒட்டக மயிர் உடையை தரித்து தன் அறையில வார்க்கச்சை கட்டி கொண்டவராக வெட்டுக்கிளி காட்டுத்தேனும் புசிக்கிறவனாம் இருந்தான். இப்ப 7வது வசனம் தான் முக்கியமான வசனம். எல்லாம் சேர்ந்து வாசிக்க போறோம். அவர் சொல்றார் பாருங்க, என்னிலும் வல்லவர் ஒருவர் எனக்கு பின் வருகிறார், அவருடைய பாத ரட்சைகளின் வாரை குனிந்து நான் அவிழ்க்கிறதற்கும் நான் பாத்திரன் அல்ல. அல்லேலூயா சொல்லுங்களேன். உலகம் முழுவதிலும் இயேசுப்பானுடைய பிறந்த நாளை கொண்டாடுறாங்க. நம்ம ஒரு நாளை கொண்டாடவே தேவையில்லை. நாளை விட எது முக்கியம்னா, நாளை உண்டாக்கினவர். அந்த நாளுக்கு காலம் கேட்ட சொல்லுவாங்க, ஐயா 25ஆம் தேதி பிறக்கலை ஐயா, என்னைக்காவது பிறக்கட்டும், ஆனால் பிறந்தது உண்மை. அல்லேலூயா சொல்லுங்க. பிறந்த நாளை கொண்டாடவில்லை, நம்ம கொண்டாடுறதுல நம்ம பாடுபா, நம்ம ராஜாதி ராஜாவை கொண்டாடுவோம். அல்லேலூயா சொல்லுங்க. அந்த நாளை அல்ல, அந்த நாளுக்கு காரண கர்த்தாவாகிய நம் இயேசு ராஜாதி ராஜா, அவரை கொண்டாடுகிற ஒரு நாளாகத்தான் பைபிளை நாம் வாசிக்கிறோம். அல்லேலூயா சொல்லுங்க. அந்த நாளை நாம் எப்படியே கொண்டாடணும், கேக் வெட்டிட்டு ஒரு நியூ ட்ரெஸ் போட்டு, அல்லேலூயா சொல்லுங்களேன். இல்லை இது மாதிரி அலங்கார விளக்கெல்லாம் போட்டுட்டு ஏதோ விருந்து சாப்பிட்டு ஏதோ பிரியாணி சாப்பிட்டு இதுதான் கொண்டாட்டமா? ஆனால் சொல்கிறார் பாருங்க, அந்த யோவான் சொல்கிற ஒரு வார்த்தை 7வது வசனம், எனக்கு பின் என்னிலும் வல்லவர் ஒருவர் எனக்கு பின் வருகிறார், அவருடைய பாதை ரட்சைகளை குனிந்து அவிழ்க்கிறதற்கும் நான் குனிந்து பாத ரட்சைகளின் வாரை அவிழ்க்கிறதற்கும் நான் பாத்திரன். ஏன் பாத்திரன் அல்ல? இந்த பைபிள்ல பிறப்பு சம்பந்தமான 7 நபர்கள் மூலமாக ஆண்டவர் 7 விதமான சத்தியத்தை வெளிப்படுத்தி இருக்கிறார். அல்லேலூயா சொல்லுங்க. இதை பார்க்க போனால் நிறைய வந்துட்டே இருக்கும், புதையல் மாதிரி வந்துட்டே இருக்கும். ஆனால் இன்னைக்கு குறிப்பாக 7 பேர். அல்லேலூயா சொல்லுங்க. 7 பேரையா? இப்போவே டைம் ஆயிடுச்சையா?
7 பேர் நீங்கள் எப்போ முடிப்பீங்க? கவலையே படாதீங்க. 10 மணிக்கு 2வது வாரம் சேர்த்து அல்லேலூயா சொல்லுங்களேன். எத்தனை பேருக்கு சந்தோஷம்? டபுள் பிளெஸ்ஸிங்னா என்ன அர்த்தம்? டபுள் பிளெஸ்ஸிங்னா என்ன அர்த்தம்? ரெட்டிப்பான ஆசீர்வாதம். அல்லேலூயா சொல்லுங்களேன். நம்மளாம் நினச்சிடுமா 8:30 ஐயா முடிச்சுடுவாரு, ஓடி போய் கடக்கடக்குன்னு என்னெல்லாம் செய்யணுமா எல்லாம் செய்யலாம். ஆனால் ஆண்டோட விருப்பம் என்ன தெரியுமா? அல்லேலூயா சொல்லுங்களேன். தேவ சமூகத்தில் உட்கார்ந்து காத்திரு. ஏன் என்று சொன்னால் முதலாம் வருகை எதற்காக சொன்னால் நம்ம எல்லாம் 2வது வருகைக்காக ஆயத்தம் பண்ணுவது தான். அந்த 2வது வருஷத்தில் அவர் சொல்றாரு பாருங்க, அந்த யோவான் சொல்லும்போது சொல்றாரு பாருங்க, மார்க் 1ஆம் அதிகாரத்தில் 2வது வசனம், இதோ இதோ நான் என் தூதனை உனக்கு முன்பாக அனுப்புகிறேன். அவன் உமக்கு முன்னே போய் உமக்கு வழியை ஆயத்தம் பண்ணுவான். உலகத்தில் எல்லாரும் கிறிஸ்துமஸ் கொண்டாடுறாங்கயா. ஆர்சிக்காரனும் கொண்டாடுறாங்க. அல்லேலூயா சொல்லுங்களேன். இந்துக்கள் கூட கொண்டாடுறாங்க. ஏதோ இயேசுநாதர் நல்லவராமே போனால் சுகம் கிடைக்கணும் அவங்களும் கொண்டாடுறாங்க. பெந்தகோஸ்தையும் கொண்டாடுது, சிஎஸ்ஐயும் லுத்தரன் எல்லா சபையிலும் கொண்டாடுறாங்க. தவறே இல்லை. ஆனால் ரட்சிக்கப்படாதவங்களுடைய பண்டிகைக்கும் ரட்சிக்கப்பட்ட நீங்களும் நானும் கொண்டாடுற பண்டிகைக்கும் ஒரு பெரிய வித்தியாசம் இருக்கிறது. அல்லேலூயா. வரலன்னா என்னது அர்த்தம்? இல்லையா நாங்களும் அவங்க மாதிரி தான் நினைக்காதீங்க. பக்கத்தில் கை பிடிச்ச நீங்கள் அவங்க மாதிரி இல்லைன்னு சொல்லுங்கள், மற்ற மாதிரி இல்லைன்னு சொல்லுங்கள். காரணம் என்ன தெரியுமா? ஒரே ஒரு காரணம் தான். நம்ம ரட்சிக்கப்பட்டு அந்த ரட்சிப்பின் வல்லமை பெற்றுக்கொண்டு நம்ம என்ன செய்யணும்? கொண்டாடுவோம், நாம் கொண்டாடுவோம் பாடுறோம். அல்லேலூயா சொல்லுங்களேன். அந்த ரட்சிப்பு இல்லாமல் கொண்டாடுறவங்களுக்கு ஏசப்பா அந்த கொண்டாட்டத்தை என்ன செய்ய மாட்டாரு? ஏற்றுக்கவே மாட்டார். இன்னும் பாவத்தில் இருந்து கொண்டு, இன்னும் குடித்து கொண்டு, இன்னும் வெறி கொண்டு உலக மக்களைப் போலவே இருந்து கொண்டாடுகிற பண்டிகை அல்ல. அல்லேலூயா சொல்லுங்களேன். நம்முடைய பண்டிகை எப்படிப்பட்ட பண்டிகை? என்னை ரட்சித்தாரே, என்னை ரட்சிக்க வந்தாரே, இருளை என் வாழ்க்கையிலேருந்து எடுத்துட்டாரு, அதை நினைத்து 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 கொண்டாடுவதுதான் ரியல் கிறிஸ்மஸ். அதனால தான் அவங்க யோவான் சொல்கிறார். என்ன சொல்ல? முதல் காரியம் அவர் தான் என்ன பண்றார்? பிறக்கவே இல்லை, முன்னோடியாக யோவான் அனுப்பப்பட்டார். அவருக்கு பேர் என்ன தெரியுமா? யோவான் சுவிசேஷம் 1ஆம் அதிகாரத்தில் 4வது வருஷத்தில் வாசிக்கும் போது அந்த யோவானுக்கு ஒரு பேர் இருக்கு பாருங்க. என்ன பேர் தெரியுமா? யோவான் சுவிசேஷம் 1ஆம் அதிகாரத்தில் அல்லேலூயா நான் 5வது வருஷம் அந்த ஒளி இல்ல 6 வந்துருங்க 6வது வருஷம். தேவனால் அனுப்பப்பட்ட ஒரு மனுஷன் இருந்தான். அவன் பேர் யோவான். அல்லேலூயா சொல்லுங்க. முதல் மனுஷன் யார் தெரியுமா? தேவனால் அனுப்பப்பட்டவன். பக்கத்தில் கைப்பிடி சொல்லுங்க. நீங்களும் நானும் கூட இந்த உலகத்துக்கு தற்செயலா வரல. ஏசப்பா தான் நம்மளை அனுப்பி இருக்கிறாரு. ஓநாய்களுக்குள்ளே ஆட்டுக்குட்டிகளை அனுப்புகிற மாதிரி உங்களை என்னையும் அனுப்பி இருக்கிறாரு. எதற்காக தெரியுமா? ஒரு மத ரீதியா நான் கிறிஸ்தவன் சொல்றதுக்காக அல்ல. இயேசு என்னை ரட்சித்தார், பாவ கட்டுகள்லேருந்து விடுதலை கொடுத்தாரு, நோயிலிருந்து சாபத்திலிருந்து எல்லா காரியத்திலிருந்து இயேசு என்னை விடுவித்தது போல உன்னையும் விடுவிக்க வல்லவர் என்று சொல்லி அந்த யோவான் என்ன பண்ணாராம்? அவருக்கு வழியை ஆயத்தம் பண்ணினான். கிறிஸ்மஸ்ன்னா என்னது அர்த்தம்? ப்ரிப்ரேஷன். அல்லேலூயா சொல்லுங்க. என்ன ப்ரிப்ரேஷனுங்க? கேக்கு, பலகாரம், பணியாரம், பிரியாணி, அப்புறம் என்னது டெக்கரேஷன். இது இல்லைங்க ப்ரிப்பரேஷன். அல்லேலூயா சொல்லுங்க. எதுங்க ப்ரிப்பரேஷன்? என் ஆவி, என்னுடைய ஆத்மா, என்னுடைய சரீரம் முழுவதும் அவருடைய வருகையின் நாளிலே முகமுகமாய் நான் அவரை சந்திப்பதற்காக என்னை நானே ஆயத்தப்படுத்துவதற்காகத்தான் அந்த யோவானை முதல்ல அனுப்பினார். அல்லேலூயா சொல்ல. யோவான் என்ன பண்ணாரு? யோவான் என்ன பண்ணாரா? ஒட்டக மயிர் உடைய போட்டுக்கிட்டாரியா. நம்மளை மாதிரி நல்ல பாலிஸ்டர் அது இது பட்டுக்கிட்டு எல்லாம் போடாம ஒட்டக மயிர் உடைய தரிச்சுக்கிட்டு அப்புறம் என்ன பண்ணனா? கச்சையை அறையில கட்டி கொண்டு சாப்பாடு என்ன தெரியுமா? ஐயோ, வெட்டுக்கிளி சாப்பிடுவீங்களா நீங்க யாராவது? இந்த வருஷம் கிறிஸ்துமஸுக்கு நம்ம எல்லாருக்கும் என்ன தெரியுமா? பிரியாணி, வெட்டுக்கிளி பிரியாணி சாப்பிடுவீங்களா? ஐயோ, நான் இனிமேல் இந்த இயேசுவின் நாளத்துக்கே வரமாட்டேயா. வெட்டுக்கிளி பிரியாணி, அப்புறம் என்னது சாதா தேன் கொடுத்தாலும் பரவாயில்லைங்க, கொஞ்சம் நக்கி நக்கி சாப்பிடுவோம். ஆனால் காட்டுத்தேன் நாம இதெல்லாம் எங்களுக்கு வேணவே வேணும். ஆனால் யோவான் ஒரு ஆசாரிய குடும்பத்தில் பிறந்தவன்.
ஆசாரியனோட வேலை என்ன தெரியுமா? தேவாலயத்திலே தான் கிடக்கணும். தேவாலயத்திலேருந்து வர ஜனங்களுக்கெல்லாம் நாங்கள் பாசங்க இப்போ பிரசங்கம் பண்ணுறோம் பாருங்க, இதை மாதிரியே பண்ணுற வேலை தான் யோவான் வேலை. ஆனால் அவர் என்னதுமா சொல்லிட்டாரு, அப்பா சகரியாவே, நீங்களும் உங்கள் சர்ச்சை உங்களோட பார்த்துங்க. ஐ எம் கோயிங் அவுட். நான் என்ன செய்ய போகிறேன்? வெளியே போகிறேன்ப்பா, வீட்டை விட்டு போகிறேன். எங்கடா போகிறேன்? வனாந்திரத்திலேயே நான் கிடப்பேன். இரவானாலும் பகலானாலும் இந்த தேவாலயமும் வேணாம், எனக்கு இந்த உலகமும் வேணாம். உலக மனிதர்கள் யாருமே எனக்கு பார்க்க முடியல. எனக்கு யார் தெரியுமா பார்க்கணும்? வரப்போகிற ராஜாதி ராஜாவை நான் முகமுகமாய் சந்தித்து அவருக்கு வழியை ஆயத்தம் பண்ணுவதற்காக நான் எங்க தெரியுமா போறேன்? வனாந்திரம். அடிக்கடி நம்முடைய வாயில வர்ற வார்த்தை தெரியுமா? என் வாழ்க்கையே வனாந்திரமா இருக்குங்க. ஆமா, வனாந்தரமும் வறண்ட நிலமும் கழித்து கடிவெளி புஷ்பத்தை போல செழிக்க. அதனால ஃபர்ஸ்ட் ஸ்டெப் நம்முடைய வாழ்க்கை எப்படிதான் இருக்கும்? வனாந்தரமா தான். வனாந்தரத்தை பார்த்து கவலைப்படாதீங்க. இந்த யோவான் தேவனால அனுப்பப்பட்டவர். வனாந்தரத்திலேயே இருந்து கொண்டு என்னையா செஞ்சாரு? இரவும் பகலும் வேற வார்த்தையே கிடையாது, எந்த மனுஷ வார்த்தையும் கிடையாது, எந்த மனுஷ முகத்தையும் பார்க்கல. தன்னை அப்படியே மறைத்து கொண்டு, ஏன் என்னை அழைத்தீர் ஆண்டவரே, தாயின் வயிற்றிருக்கும் போதே என்னை அபிஷேகித்தரே, எதற்காக கேட்டு கேட்டு திடீர்னு ஒரு நாள் வந்து நிற்பாரு. அவர் பேர் என்னன்னு கேட்டா சொல்லுவாங்க, எல்லாம் வந்து கேட்பாங்களாம், நீங்க தான் கிறிஸ்துவா? நீங்க தான் எலியாவா? நீங்க தான் அவரா? நீங்க தான் மேசியாவா? எல்லாம் கேட்பாங்க. அவர் சொல்லுவாங்க, யாருமே கிடையாதுயா. நான் யார் தெரியுமா? வனாந்திரத்தில் கூப்பிடுகிறனுடைய சத்தம். A voice in the wilderness. அல்லேலூயா சொல்லுங்க. பக்கத்தில் கைப்பிடி சொல்லுங்க, நீங்க கூட யார் தெரியுமா? ஒரு சத்தம். அதனால தான் இயேசுவின் ஆலயத்தில் வாரம் காது கிழியுது. ஒரே சத்தம். என்ன சத்தம்? வனாந்தரத்தில் கூப்பிடுகிறனுடைய சத்தம். யோவானுக்கு பேர் யோவான் இல்லைங்க, யோவானுக்கு பேர் வேற ஒன்றும் கிடையாதுங்க. வனாந்தரத்தில் கூப்பிடுனுடைய சத்தம். அந்த சத்தம் வர 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 என்னதுமா செஞ்சதா? ஏசாயா புஸ்தகம் 40ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம். வனாந்தரத்தில் அந்த சத்தம் துணிக்கும் போது 2வது வருஷத்துல 4வது வசனம் 5வது வசனம் எல்லாம் வாசிக்கிறோம் பாருங்க. என்ன தெரியுமா வாசிக்கிறோம்? எருசலேமுடன் வச்சமாய் பேசி அதன் போர் முடிந்தது, அதன் அக்கிரமம் நிவர்த்தியானது. அடுத்த வருஷத்துக்கு வந்திருக்கு. கர்த்தருக்கு வழியை ஆயத்தப்படுத்துங்கள். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஒரே ஒரு வார்த்தை தாங்க திரும்ப திரும்ப யோவானுக்கு வந்த வார்த்தை, prepare a way for Jesus. அல்லேலூயா சொல்லுங்க. நம்மளை நீங்களும் நானும் செய்ய வேண்டியது என்ன தெரியுமா? வழியை ஆயத்தப்படுத்துங்க. ஏசப்பாவுக்கு வழி ஆயத்தப்படுத்துங்க. யோவான் முதல்ல வந்து முதல் வருகைக்காக ஏசப்பா இந்த உலகத்தில் மனித அவதாரம் எடுப்பதற்காக அவர் வழியை ஆயத்தம் பண்ணினேன். எப்படி ஆயத்தம் பண்ண? பள்ளங்கள் எல்லாம் உயர்த்தப்படும், மலைகள் எல்லாம் தாழ்த்தப்படும், குன்றுகள் எல்லாம் தாழ்த்தப்படும், கோணலானதெல்லாம் வாசிங்க, கோணலானதெல்லாம் செவ்வையாகும், முரடம் எல்லாம் செவ்வையாக்கப்படும் என்றும் கர்த்தரின் மகிமை. அல்லேலூயா சொல்ல. இந்த 4 காரியம் செஞ்சாருங்க, வேற ஒன்றும் செய்யலைங்க. கடப்பாறையும் மண்வெட்டியும் எடுத்து ஜேசிபியை போட்டு தோண்டலை. அல்லேலூயா சொல்லுங்க. அதை விட பவர்ஃபுல் இன்ஸ்ட்ருமெண்ட் இங்க இருந்தது. அல்லேலூயா சொல்லுங்க. இருக்கா? என்னைக்காவது உங்க வாயை திறந்திருக்கீங்களா? என்னைக்காவது கேரள முடியாது, என்னைக்காவது ஊழியத்திலாவது வந்து ஒரு சாண்டலாபுரம், ஒரு சௌராஷ்டிராபுரம், ஒரு ராஜாக்கூர் எங்கேயாவது வந்து உங்க தொண்டையை திறந்திருக்கீங்களா? அங்க ஜேசிபியை விட பெரிய பெரிய பில்டிங் மிஷினை விட ஒரு பவர்ஃபுல் டூல் எங்க இருந்துச்சு? சத்தத்தில் இருந்ததையா. அவர் கத்தனாரு பாருங்க. என்ன கத்தினாரு? பள்ளங்கள் எல்லாம் உயர்ந்தது, சகல மலைகளும் குன்றுகளும் தாழ்த்தப்பட்டு அப்படியே தாழ்ந்து போச்சு, கோணலானதெல்லாம் செவ்வை ஆயிடுச்சு, கரடு முரடான சமமாக்கப்படும் என்றும். இங்கெல்லாம் அதெல்லாம் இல்லைன்னு நினைக்காதீங்க. நம்முடைய வாழ்க்கையை தான் அப்படி சொல்றாரு. அல்லேலூயா சொல்லுங்க. என் வாழ்க்கை எப்ப பார்த்தாலும் பள்ளமா கிடக்குதையா, எப்ப பார்த்தாலும் குறைவா கிடக்குதையா, சில நேரத்தில் பிரச்சனை மலை மாறி வருதையா, சில மனிதர்கள் கரண்டு முரடா வந்து எனக்கு எதிர்ப்பா நிற்கிறாங்களையா, நான் என்ன செய்யட்டும்? யூஸ் யுவர் வாய்ஸ். அல்லேலூயா சொல்லுங்க. உன் சத்தத்தை உபயோகி, உன் ஜெப சத்தத்தை உபயோகி, சத்தமிட்டு கூப்பிடு. அவர்
கூப்பிட்டாரு. அடுத்த வருஷத்துல வாசிக்கிறோம், கர்த்தரின் மகிமை கர்த்தரின் மகிமை வெளியரங்கமாகும். கரங்களை தட்டுங்களேன், கரங்களை தட்டுங்களேன், நல்ல கரங்களை தட்டுங்க. கரடு முரடு மலைகள் குன்றுகள் பள்ளம் எல்லாம் போச்சியா, இப்போ ஒன்னே ஒண்ணுதான் லெஃப்ட் ஓவர், glory of God. அல்லேலூயா சொல்லுங்களேன். அப்ப தேவனால் அனுப்பப்பட்ட முதல் மனுஷன் இயேசுவுக்கு வழியை ஆயத்தம் பண்ணுகிறவன். அதனால நம்மளும் கர்த்தருடைய வருகைக்காக என்ன செய்யணும்? ஆயத்தப்படுத்துங்க. எப்படிங்க ஆயத்தப்படுத்துறது? எப்படி? உன்னுடைய உடை அல்ல, உன்னுடைய மற்ற காரியம் அல்ல, எப்படியாவது அழிந்து கொண்டிருக்கிற மக்களுக்கு சொல்ல சொல்ல சொல்ல. அல்லேலூயா சொல்லுங்க. ரெண்டாவது ஒரு மனுஷனை வாசிக்க போகிறோம். லூக்கா சுவிசேஷம் அல்லேலூயா 1ஆம் அதிகாரத்தில் நான் வாசிக்கிறேன். 64 65 வசங்களை வாசிக்கும் போது அங்கே பாருங்க, ஒரு மனுஷனை வாசிக்கிறோம். உடனே அவனுடைய வாய் திறக்கப்பட்டு அவனுடைய நாவும் கட்டவிழ்க்கப்பட்டு தேவனை ஸ்தோத்தரித்து பேசினான். அல்லேலூயா சொல்லுங்க. ரெண்டாவது ஒரு மனுஷன், கிறிஸ்துவனுடைய வருகைக்காக ஆயத்தப்படுகிற ஒரு மனுஷன், வாய் திறக்கப்பட்ட சகரியா. என்ன திறந்துச்சு? அடிக்கடி நம்மளை பார்த்து மற்றவங்க சொல்றதுமா, உன் வாயை திறக்காத சொன்னாங்களா யாராவது? உன் வாயை திறக்காத, நல்ல நேரத்தை உன் வாயை திறந்துனா எல்லாம் கெட்டுவிடும். அப்படிதான் இந்த சகரியாவுக்கு தேவ தூதன் வந்து நின்னப்போ என்னென்னமோ, எப்படிங்க நான் கிழவன், என் ஒய்ஃப் கிழவன், எப்படிங்க பிறக்க போகுது, அதனால ஷடப்னு வாயை கட்டிட்டார். அல்லேலூயா சொல்லுங்க. குழந்தை பிறக்கிற வரைக்கும் திடீரென்று ஒரு நாள் வந்தது, குழந்தையே பிறந்துட்டு பேர் வைக்க போகிற நேரத்தில் சகரியாவின் வாய் திறக்கப்பட்டது. அல்லேலூயா சொல்லுங்க. முதல்ல தேவனால் அனுப்பப்பட்டவன், ரெண்டாவது அல்லேலூயா சொல்லுங்க வாய் திறக்கப்பட்டவன். அவன் சொல்ற வார்த்தை திரும்ப அதே அதிகாரத்தில் வாசிக்கிறோம் பாருங்க. அல்லேலூயா சொல்லுங்களேன். அல்லேலூயா கீழே வாசிக்கும் போது அல்லேலூயா சோத்திரம் சோத்திரம் வாசிப்போமா? அது 70 ஆமென் சோத்திரம் 75வது வசனம் அப்படிங்கிறது 1ஆம் அதிகாரம் லூக்கா 1:70. தம்முடைய தாசனாகிய தாவீதின் வம்சத்துல நமக்கு இரட்சணிய கொம்பு. அல்லேலூயா சொல்லுங்க. அவர் வாய் திறந்தவன என்ன சொல்றாரா? இவ்வளவு நேரம் மூடி கிடந்த சகரியாவின் வாய் இப்ப திறக்கப்பட்டு விட்டது. அவர் சொல்றாரு, இயேசு இரட்சணிய கொம்பு, ஹார்ன் ஆஃப் சால்வேஷன். அல்லேலூயா சொல்லுங்க. அவர் வர்றாரு சொன்னா, அவர் பிறக்க போறாருன்னா காரணம் என்ன தெரியுமா? ஒரே ஒரு காரணம், அவர் இரட்சணிய கொம்பு. அல்லேலூயா சொல்லுங்க. எந்த கொம்புன்னு நீங்கள் நினைக்காதீங்க, அந்த கொம்பு தான் நமக்கு என்ன கொடுத்தது? ரட்சிப்பை கொடுத்தது. இந்த உலகத்துக்கு ஏசப்பா வருவதற்கு ரெண்டாவது ஆயத்தம் என்ன தெரியுமா? முதலாவது வழியை ஆயத்த பண்ணினார். ரெண்டாவது அவர் இரட்சணிய கொம்பாய் வெளிப்பட்டார். அல்லேலூயா சொல்லுங்க. இப்படியே நாம் பார்த்து கொண்டு வரும்போது மூன்றாவதாக அது நம்ம எண்ணாம புஸ்தகம் 24ஆம் அதிகாரத்துக்கு நம்ம வரும்போது அங்கே நம்ம வாசிக்கிறோம் 17வது வருஷம். எண்ணாம புஸ்தகம் 24ஆம் அதிகாரம் 17வது வருஷத்தை நாம் வாசிக்கும் போது அங்கே ஒரு தீர்க்கதரிசியை வாசிக்கிறோம். 16லேருந்து வாசிங்க, 16லேருந்து வாசிங்க. 16வது வருஷம். தேவன் அருளும் வார்த்தைகளை கேட்டு உன்னதமானவர் அளித்த அறிவை அறிந்து சர்வ வல்லவரின் தரிசனத்தை கண்டு தாழ விழும்போது கண் திறக்கப்பட்டவன் விளம்புகிறதாவது, அவரை காண்பேன், இப்பொழுது அல்ல, அவரை தரிசிப்பேன், சமீபமாய் அல்ல. ஒரு நட்சத்திரம் யாக்கோபிலிருந்து உதிக்கும், ஒரு செங்கோல் இஸ்ரவேலிலிருந்து எழும்பும், அது சத்துருவின் எல்லைகளை நொறுக்கி செயல்புத்தர் எல்லாரையும் நிர்மூலமா. முதலாவது தேவனால் அனுப்பப்பட்டவன். ரெண்டாவது மனுஷன் வாய் திறக்கப்பட்ட. இப்போ மூணாவது ஒருத்தர் வர்றாரு. அவர் யார்? அவரு தூங்குறவங்க கொஞ்சம் கண்ணை திறந்து பாருங்க. கண் திறக்கப்பட்டவன். நம்ம எல்லாம் பாவம் செய்த போது ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னால நம்முடைய கண் அப்படியே மூடி கிடந்தது. ஏசப்பாவே வந்து முன்னால் என்னாலும் தெரியாது.
அநேக ரகசியங்களை காண முடியாதபடி நம்முடைய கண்கள் மறைக்கப்பட்டிருந்தது. காண்கிற குருடனாகத்தான் இருந்தோம். ஆனால் ஒரு நாள் பிலேயாம் சொல்றாரு, நான் யார் தெரியுமா? கண் திறக்கப்பட்டவன். எப்படிங்க அவங்க கண் திறந்ததுன்னு கேட்டால், அந்த 24 அதிகாரத்தை 1ஆம் வசனத்திலிருந்து நீங்கள் வீட்டில் போய் வாசித்து கொள்ளுங்க. தேவாவி அவர் மேலே இறங்கினார். அல்லேலூயா சொல்லுங்களேன். இதுவரை காண முடியாமல் இதுவரை இஸ்ரவேல் ஜனத்தை சபிக்க அவன் கூலி வாங்கி கொண்டு ஏராளமான பணத்தையும் எல்லாத்தையும் வாங்கி கொண்டு ராஜாவோட தயவை வாங்கி கொண்டு அவர் போகிறார் பாருங்க. கண் மூடி கிடந்தது. ஆனால் போகும்போது வழியில் கழுதை பேசினது. கண் திறக்கப்பட்டது. கழுதையின் வாய் திறந்தது. தீர்க்கதரிசியின் கண் திறக்கப்பட்டது. கரங்களை சொல்லுங்களேன், நல்ல கரங்களை தட்டி சொல்லுங்களேன். கண் திறக்கப்பட்டதுக்கு ஒரு காரணம் என்ன தெரியுமா? கழுதை பேசினது மாத்திரம் இல்லைங்க, தேவாவி அவன் மேலே இறங்கின படினால. இன்னும் யாராவது இங்கே அபிஷேகம் பெறாமல் இருந்தால் உன்னை தெரிஞ்சு கொள்ளுங்க, உங்கள் கண் இன்னும் திறக்கப்படலை. இல்லை பாஸ்டர், நான் அரபிதில் போய் நல்லா ஆப்ரேஷனாக பண்ணிட்டேன், இப்போ கூட சாட்சி சொன்னாங்க, நல்லா சொட்டு மருந்து ஊற்றிட்டே இருங்க, பாட்டிலாக ஊற்றிட்டுருங்க, ஆனால் கண் திறக்காது. ஆனால் அபிஷேக தைலத்தை கொஞ்சம் தலை மேலே ஊற்றி பாருங்க, இந்த கண் திறக்குதோ இல்லையோ, விசுவாச கண்கள். ஒரு அலையிலேயே தான் சொல்லுங்களேன், கண்ணு மூடிட்ட மாதிரியே சொல்லுங்களேன், கண் திறந்த மாதிரி சொல்லுங்களேன். அவர் சொல்றார், கண்ணை திறந்தா எனக்கு என்ன தெரியுமா தெரியுது? ஒரு நட்சத்திரம். அலையிலையா சொல்லுங்களேன். என்னங்க நட்சத்திரம் அது? மற்றவங்க காப்பு பார்க்குற நட்சத்திரம் மாதிரி அல்ல, நான் தரிசிப்பேன். அது எப்படி தெரியுமா? ஒரு நட்சத்திரம். உலகத்தில் மின்னி கொண்டிருக்கிற எல்லா நட்சத்திரத்தை விட மிக மிக வித்தியாசமான ஒரு நட்சத்திரத்தை என் கண்கள் கண்டது. அது என்னமா செய்யுமா? வாசிங்க பிரதர். ஒரு நட்சத்திரம். ஒரு நட்சத்திரம் யாக்கோபிலிருந்து உதிக்கும். ஒரு செங்கோல் ஒரு இஸ்ரவேலிலிருந்து எழும்பும். அது மோவாபின் எல்லைகளை நொறுக்கி. நல்ல கவனிங்க, சத்துருவானுடைய எல்லைகளை நொறுக்கக்கூடியது. அங்க 2 காரியம். ஒன்னு நட்சத்திரம், இன்னொன்று செங்கோல். அல்லேலூயா சொல்லுங்களேன். ஒன்று நட்சத்திரம், இன்னொன்று செங்கோல். உனக்கு எதிராக சத்துரு அடிக்கடி வந்து உன் எல்லையில நிற்கிறானா? ஏதாவது ஒரு பிரச்சனை வந்து கொண்டே இருக்கிறதா? இந்த கிறிஸ்துமஸ் நம்ம கொடுக்குற சத்தியம் என்ன தெரியுமா? எல்லைகளை, சத்துருவின் எல்லைகளை நொறுக்கி. அப்புறம் என்ன வாசிக்கிறோம் பாருங்க, புத்தரின் எல்லாரையும் நிர்மூலமாக்கும். கரங்களை தட்டுவாமா. இதுவரை இருந்த உனக்கு விரோதமான சூரியமா, செய்வினையா, மாந்திரிகமா, போராட்டமா, தினந்தோறும் எலுமிச்சம் எடுத்த உருட்டி விடுறாங்கயா, தினந்தோறும் வெத்தலை பாக்கு கொண்டாந்து எங்கள் வீட்டுக்கு முன்னாடி போட்டுருங்க, தினந்தோறும் விபூதி அது இது போட்டுறாங்க. நான் என்ன பண்ணட்டும்? இதோ ஒரு நட்சத்திரம் எழும்புகிறது, இதோ ஒரு செங்கோல் உனக்கு கொடுக்கப்படுகிறது. அது ரட்சண்ய கொம்பு மட்டுமல்ல, அது மோவாபின் எல்லைகளையும் புத்திர எல்லாரையும், எல்லா சூனியங்கள், எல்லா அசுத்த ஆவிகளை துரத்தி உனக்கு விடுதலை கொடுக்கிற ஒரு பெரிய ஆசீர்வாதம். அல்லேலூயா சொல்லுங்களேன். நம்முடைய கண்கள் பாருங்க, இந்த உலகத்தில் மின்னிக்கொண்டிருக்கிற நட்சத்திரம் அல்ல, இயேசுவின் நட்சத்திரம். அது முற்றிலும் வித்தியாசமானது. அல்லேலூயா சொல்லுங்க. அடுத்தபடியாக எல்லாருக்கும் தெரிந்த பாருங்க, அந்த லூக்கா 1ஆம் அதிகாரம் 28வது வசனத்தில் வாசிக்கும் போது, தேவனால் அனுப்பப்பட்டவரை பார்த்தோம், கண் திறக்கப்பட்டவரை பார்த்தோம், வாய் திறக்கப்பட்டவரை பார்த்தோம். ஆனா லூக்கா 1:28 வாசிக்கிறோம் பாருங்க. அவள் இருந்த வீட்டில், ஸ்திரீக்கு இருந்த வீட்டுக்குள்ள தேவதூதன் பிரவேசித்து, கிருபை பெற்றவளே வாழ்க வாழ்க, கர்த்தர் உன்னுடனே இருக்கிறார், நீ ஸ்திரீகளுக்குள்ள நீ ஆசீர்வதிக்கப்பட்டவள் என்றார். பக்கத்துல கைப்பிடி சொல்லுங்க, உங்களுக்கு தான் இன்றைக்கு இந்த வார்த்தைன்னு சொல்லுங்க. ஸ்திரீகளுக்குள்ளே பிரதெல்லாம் கைப்பிடிக்குவாங்க. ஸ்திரீகளுக்குள்ளன்னா அவங்க தான் முதல்ல கைப்பிடிக்கிறாங்க. உங்களுக்கு வேற முதல்ல நீங்களாம் தேவனால் அனுப்பப்பட்டவங்க. ஸ்திரீகளுக்குள்ளே நீ ஆசீர்வதிக்கப்பட்டவள், நீ தேவனால் அனுப்பப்பட்டவள், உன் கண் திறக்கப்பட்டது, உன் வாய் திறக்கப்பட்டது. இப்பொழுது கர்த்தர் எப்படி வச்சிருக்காரா? எத்தனையோ ஸ்திரீகள் உண்டையா. ஷேபா ஸ்திரீ, ராஜ ஸ்திரீயை போய் கேட்டு பாருங்க. ஐயோ உம்முடைய கண்கள், ஐயா எங்கள் கண்கள் ராஜமோகனை பார்க்கிற கண்கள், அது ரொம்ப பாக்கியம் உள்ளவன் சொன்னா. ஆனா ஏசப்பா ஒரு தூதனை அனுப்பி சொல்றாரு, கிருபை பெற்றவளே, கர்த்தருடைய வருகையிலே
நீ எப்படி தெரியுமா காணப்பட போற? வாழ்க, கர்த்தர் உன்னுடனே இருக்கிறார், கர்த்தர் உன்னுடனே இருக்கிறார், ஸ்திரீகளுக்குள்ளே நீ நீ என்னையா ஆசீர்வதிக்கப்பட்டவள். ஆசீர்வாதம்? ஏன் இந்த ஆசீர்வாதம்? ஒரே ஒரு காரியம்தான், அவள் எப்போதும் தேவனை தரிசிக்கிறவளாக. அல்லேலூயா சொல்லுங்க. அந்த மார்க்கு சுவிசேஷத்தில் வரும்போது பாருங்க, 13ஆம் அதிகாரத்தில் ஒரு அருமையான ஒரு காரியத்தை நான் முடிக்க போகிறேன். 7 சொல்லனால பாதியிலே நிறுத்த போகிறேன். அல்லேலூயா சொல்லுங்க. மார்க்கு சுவிசேஷம் 17ஆம் அதிகாரத்தில் நான் வாசிக்கும் போது, அல்லேலூயா 5வது வருஷத்தை வாசிங்க பிரதர். மார்க் 13:5 என்ன வாசிக்கிறோம் பாருங்க. இயேசு அவர்களுக்கு பிரதியுத்தரமாக ஒருவனும் உங்களை வஞ்சியாதபடிக்கு எச்சரிக்கையாய் இருங்கள். திரும்பமாக நாம் வாசிக்கிறோம் பாருங்க. 9வது வருஷத்துல வாசிக்கிறோம். நீங்களோ எச்சரிக்கையாய் இருங்கள். அல்லேலூயா சொல்லுங்க. ஏனென்றால் திரும்பமாக நாம் வாசிக்கிறோம் பாருங்க. 22வது வருஷம். ஏனெனில் கள்ள கிறிஸ்துக்கள் எழும்பி கூடுமானால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களையும் வஞ்சிக்கத்தக்கதாக அடையாளம் அற்புதங்களையும் செய்வார்கள். நீங்களோ எச்சரிக்கையாய் இருங்கள். 33வது வருஷம் கூட வாசிக்கிறீர்கள். அக்காலத்தை நீங்கள் அறியாதபடியால் எச்சரிக்கையாயிருங்கள். திரும்ப ஒரே காரியத்தை ஆண்டவர் சொல்றாரு. கடைசி காலத்தில் ஆண்டோட வருகைக்காக முதல் வருகை கொண்டாடுறதோட போயிடாதீங்க. பி கேர்ஃபுல். எத்தனை முறை சொல்றாரு? ஒரு தடவை எச்சரிக்கைன்னு சொல்லிட்டப்ப ஏசப்பா திரும்ப சொல்றாரு. என்னங்க அர்த்தம்? ஒவ்வொரு எச்சரிப்புக்கும் ஒவ்வொரு அர்த்தம் இருக்கிறது. ஒரு பக்கம் கள்ள தீர்க்கதரிசிகள், இன்னொரு பக்கம் பெரிய பெரிய அடையாளங்கள், இன்னொரு பெரிய வஞ்சிக்கத்தக்கதாக தெரிந்து கொள்ள. அவங்களே போயிட்டாங்க, நானாங்க. இவங்களே போயிட்டாங்க, நாங்க என்னங்க. இவங்களே எப்படி தெரிந்து கொள்ளப்பட்டது கூட ஒரு இழப்போனா. ஆனா உங்களுக்கு எனக்கு சொல்லப்படுகிற வார்த்தை, எச்சரிக்கையாயிருங்கள், கவனமாயிருங்கள், விழிப்பாயிருங்கள், ஆயத்தமாயிருங்கள். ஏதோ பண்டிகை கொண்டாடிட்டோன்னு அதில் திருப்தியாக இருக்காதீங்க. இந்த கடைசி காலத்தில் மரியாளுக்கு ஸ்திரீகளுக்குள்ளே ஆசீர்வதிக்கப்பட்டவளாக அவள் மாறினதுக்கு ஒரு காரணம் என்ன சொன்னால், எப்போதும் எச்சரிப்பின் வாழ்க்கை. எப்பொழுதாவது நம்மை சுற்றி நெருங்கி நிற்கிற பாவங்கள், அருவருப்பான காரியங்கள், தேவன் விரும்பாத காரியெல்லாம் என்ன செய்ய பார்க்கும்? உள்ள வரணும் தான் பார்த்துட்டே இருக்கும். அல்லேலூயா சொல்லுங்க. எப்படியாவது உள்ள நுழைஞ்சிடலாமா? இவங்களுக்குள்ள ஒருத்தர் வீட்டுக்குள்ள ஒரு பாவம் ஒருத்தருக்குள்ள நுழைஞ்சிட்டா போதும், வீட்டில் உள்ள எல்லாரையும் அந்த பாவம் செய்ய வைக்கிற அளவுக்கு சுற்றி பாவம் உன்னை நெருங்கி நிற்கும். ஆகியதான் ஏசப்பா 4 முறை சொல்லிட்டாரு, எச்சரிக்கையாயிருங்கள். பக்கத்தில் கைப்பிடி சொல்லுங்களேன். 4 முறை மார்க்கு 13 அதிகாரத்தில் 4 முறை எச்சரிக்கைன்னு சொல்லிட்டு கடைசியாக சொல்றாரு, விழிப்பார். அதே 13 அதிகாரத்தில் கடைசி 2 வசனம் வாசிங்க பார். அல்லேலூயா. நீங்கள் நினையாத வேளையில் அவன் வந்து உங்களை தூங்குகிறவர்களாக கண்டுபிடிக்காதபடிக்கு விழித்திருங்கள். நான் உங்களுக்கு சொல்லுகிறதை எல்லாருக்கும் சொல்லுகிறேன், விழித்திருங்கள் என்றார். தூக்கம் தான் பாஸ் ஓவரா வருது, என்னன்னே தெரியல. பைபிளை திறந்தா தூக்கம் வருது, ஜெபம் பண்ணா தூக்கம் வருது. அதுல சர்ச்சுக்கு வரணும் பாருங்க. அல்லேலூயா சொல்லுங்க. நம்ம இயேசு, நான் ரொம்ப நல்ல சர்ச்சுங்க, வந்தா ராத்திரி முழுசும் வராத தூக்கம் எங்க வருது? அதனால தான் ஏசப்பா சொல்றாரு, அவர் வந்து உங்களை தூங்குவர்களாக, ஆவிக்கிற வாழ்க்கையில விழிப்பில்லாதவர்களாக கண்டுபிடிக்காதபடிக்கு முதல்ல ஆயத்தமாயிருங்கள். முதல் வருகை என்னது? ஆயத்தம். 2வது எச்சரிக்கையாயிருங்கள். 3வது கவனமாயிருங்கள். 4வது விழித்திருங்கள். பக்கத்துல கைப்பிடி சொல்லுங்க, எப்பவுமே விழித்திருங்க. எதுலங்க விழித்திருக்கணும்? தூக்கத்தை சொல்லலைங்க. உங்க ஆவிக்குரிய வாழ்க்கையில ஒரு விழிப்பு தேவை. என்ன விழிப்பு தெரியுமா? தினந்தோறும் கொஞ்சம் கணக்கு போட்டு பாருங்களேன். நேற்று தினத்துல என்ன தேதியாச்சு? 16 17 தேதி ஆச்சு. நேற்று 16ஆம் தேதி இருந்தேன், இன்னைக்கு 17ஆம் தேதி இப்படியே போச்சோம்னா நீங்கள் தூங்குறீங்கன்னு அர்த்தம். நேற்றைய தினத்தை விட இன்றைக்கு என் வாழ்க்கையில் ஐ எம் கோயிங் டு நெக்ஸ்ட் லெவல். அல்லேலூயா சொல்லுங்க. நேற்றைய தினத்தை விட, போன மாதத்தை விட, போன வருஷத்தை விட அதே மாதிரி
மாதிரி அல்ல. போன வருஷத்தை விட இந்த வருஷம் நான் கொஞ்சம் நிறைய பேருக்கு சத்தியத்தை சொல்லியிருக்கேன். நான் நல்லாவே ஜெபம் பண்ணியிருக்கேன், நல்லா ஆராதிக்கிறேன், என்னால் முடிஞ்ச அளவு ஊழியத்தை செய்கிறேன், என்னால் முடிஞ்ச அளவு மற்ற ஊழியங்களை தாங்குகிறேன். இதெல்லாம் கலந்து கொள்ள முடியுமா? நான் கலந்து கொண்டே இருக்கிறேன் தான். தூங்காதபடிக்கு அல்லேலூயா சொல்லுங்களேன், விழித்திருந்து அல்லேலூயா சொல்லுங்க. அவரோட வருகைக்காக எத்தனை பேர் சொல்ல முடியும்? ஆயத்தமாக இருந்தால் நம்ம எங்கே தெரியுமா போகிறோமா? நெக்ஸ்ட் லெவல். பக்கத்தில் கைப்பிடி சொல்லுங்க, கீழே வராதிங்க. யாக்கோபுக்கு காமிச்ச மாதிரி ஏனில படிப்படியா என்ன செய்யுங்க, மேலே ஏறி 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 வந்தால். அந்த யோவானுக்கு தான் சொன்னார், அன்பின் சீஷனாக யோவான் எப்பவுமே மார்பில் தான் சாஞ்சுட்டு இருப்பாரான், எப்பவுமே ஏசப்பாங்க மார்பில் தான் சாஞ்சுட்டு இருப்பார். ஆனால் உயிர் தெழுந்த பிறகு பத்மதீவுக்கு அவர் போன போது இப்போ மார்பல்ல பாதத்தில் விழுந்துட்டாரு. 1 அதிகாரம் வெளிப்ப வாசிக்கமா 1 அதிகாரம் வெளிப்படுத்த 1 அதிகாரம் 17 வசனத்தில் ஏசு அந்த பத்மதீவுக்கு வந்தபோது அவருடைய கண்கள் அக்னி கண்களாய் இருந்தது, அவருடைய சரீரம் எல்லாம் பொற்கட்சியாய் இருந்தது. அவர் பாதத்திலே அப்படி செத்தவனை போல விழுந்தார். அல்லேலூயா சொல்லுங்க. நீங்கள் விழ வேணாம், அட்லீஸ்ட் அவருடைய பாதத்திலாவது உட்காருங்களேன். கொஞ்ச நேரமாவது காலையில் எழுந்து கொஞ்ச நேரமாவது அவருடைய பாதத்தில் உட்காரும்போது என்ன நடந்தது? யோவானே என் பாதத்திலே நீ கிடன்னு சொல்லலை. 4ஆம் அதிகாரத்துக்கு வரும்போது சொல்கிறாரு, நீ இங்கே ஏறி வா. மார்பில் இருந்தவர் அல்ல சொல்லுங்க, ஏர்பின் மார்பில் உட்காந்து டிக் 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 டிக்னு ஹார்ட் பீட் தான் கேட்டிருந்தாரு. இப்போ என்ன கேட்குறாரு? அங்கே பாதத்தில் விழுந்த உடனே அங்கே என்ன உண்டாகுது? சத்தத்தை கேட்குறாரு. நீ சத்தத்தை கேட்டால் மாத்திரம் போதாது. அல்லையா சொல்லுங்களேன், நீ சத்தத்தை கேட்டால் மாத்திரம் போதாது. இதுவரை எத்தனை ஆண்டுகளாக நீ சத்தத்தை கேட்டுக்கொண்டிருந்தாய். ஆனால் அந்த கடைசி காலத்தில் ஐ எம் கோயிங் டு ஷோ யூ. அல்லையா சொல்லுங்க, நீ இதுவும் ஒன்றை காணப்போகிறாய். ஆகையால் யோவானே நீ இங்கே ஏறி வா. எத்தனை பேர் சொல்ல போறீங்க? ஐயா நான் ஏறி வந்தால் ஒரு சிங்காசனம் இருக்கிறது, நான் ஏறி வந்தால் தேவ தூதர்கள் கேருபீன்கள் சேராபீன்களாக நின்று கொண்டிருக்காங்க, 24 மூப்பர்கள் இருக்காங்க. எல்லாரும் தாழ விழுந்து அவரை பணிந்து கொள்ளுகிற ஒரு மகிமையை கண்டார். அல்லேலூயா சொல்லுங்க. அப்படியே நாம் கண்களை மூடி எழுந்து நிற்க போகிறோம். கர்த்தர் நம் நடுவில் 4 பேர் தான் பார்த்தோம். 5வது நபர் சிமியோன் எடுத்துக்கொள்ளுங்க, 6வது ஒரு நபர் அன்னாளை எடுத்துக்கொள்ளுங்க, 7வது வேறு யாரும் இல்லை, நீங்களும் நானும் தான் 7வது நபர். எல்லாரும் எழுந்து நின்று இந்த கிறிஸ்மஸ் நாட்களில் உங்கள் குடும்பங்களுக்கு 7 தனியான ஆசீர்வாதங்களை கர்த்தர் ஆயத்தப்படுத்தி கொண்டிருக்கா. அழிந்து போகிற உலகத்துக்குரிய நன்மைகள் அல்ல, என்றென்றைக்கு அழியாமல் நிலைத்திருக்கிற பரலோக ஆசீர்வாதங்களை கர்த்தர் உங்களுக்கு கொடுக்கும்படியாக நீங்கள் எதிர்பார்த்திருக்கிற முடிவை உங்களுக்கு கொடுக்கும்படி உங்கள் பேரில் நான் நினைத்திருக்கிற நினைவுகள் அது தீமை கல்ல, சமாதானத்துக்கு ஏதுவானவர்களே கரங்களை தட்டி அல்லேலூயா. பள்ளங்கள் எல்லாம் நிரம்பிட மலைகள் குன்றுகள் அகற்றிட வேண்டும், கோணலானவை நேராகணும், கருணானவை சமமாகணும். பள்ளங்கள் எல்லாம் நிரம்பி மலைகள் குன்றுகள் அகன்றிட வேணும், கோணலானவை நேராகணும், கருணாவை சமமாகணும். ராஜா வருகிறார் ஆயத்தமாவோ, ராஜா வருகிறார் ஆயத்தமாவோ, இயேசு வருகிறார் எதிர்கொண்டு துரபலபலபலபா. அப்படியே கைகளை உயர்த்தி நம்ம ராஜாதி ராஜா சீக்கிரம் வரப்போகிறார்.
யோவான் சொல்றாரு, அவரை சந்திக்க நீ ஆயத்தப்படு. கண் திறக்கப்பட்டவன் சொல்றாரு, இதோ ஒரு பிரகாசமான நட்சத்திரம் தெரிகிறது. வாய் திறக்கப்பட்டவன் சொல்றாரு, இதோ ரட்சண கொம்ப கர்த்தர் ஏற்படுத்திட்டாரு. ஸ்திரீகளுக்குள்ள ஆசீர்வதிக்கப்பட்டவள் சொல்றாரு, என் மேல ஒரு அபிஷேகம் இறங்கினபடினால நான் விழிப்பாக, நான் ஆயத்தமாக, நான் எச்சரிப்பாக, என் ஆவிக்குரிய வாழ்க்கையில ரொம்ப கவனமா இருக்கிறேன். ஓ ரபா 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 ரபா. நன்றி ராஜா. எல்லா கைகளை உயர்த்தி கடைசியில் ஒரு அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டு தான் போக போகிறோம். கர்த்தருடைய வல்லமை, கர்த்தருடைய வல்லமை இன்னைக்கு ரொம்ப வித்தியாசமா கர்த்தர் ஊற்றி கொண்டிருக்கிறார். ரிசீவ், பெற்றுக்கொள்ளுங்க, 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 பெற்றுக்கொள்ளுங்க. ஆவியானவரே, ஹல்லேலூயா. ரூபன் ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ரிபல பர 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 பரமா. நன்றி ராஜா. ஏதோ முதல் வருகையை விட இன்றைக்கு வருகையினால் நடந்து கொண்டே இருக்கிறது. சீக்கிரத்தில் முகமுகமாய் நீங்கள் நான் அவரை காணத்தான் போகிறோம். ஹல்லேலூயா. தூய ஆவியால் நிரப்பிடுவே, தூயனா என்னையும் மாற்றிடுவே, தூய ஆவியால் நிரப்பிடுவே, தூயனா என்னையும் மாற்றிடுவே. வானில் நீர் வரும் நாளினிலே சேர்ப்பீரே உமதண்டையில். சொல்லுங்க. வானில் நீர் வரும் நாளினிலே சேர்ப்பீரே உமதண்டையில். அல்லேலூயா. பரபரபரப. பெற்றுக்கொள்ளுங்க. தூய ஆவியால, தூய ஆவியால நிரப்பப்பட்டவர்கள் மட்டும்தான், தூய ஆவியினால நிரப்பப்பட்டவர்கள் தான் வருகையில் அவரோடு எடுத்துக்கொள்ளப்பட முடியும். தூய ஆவியால் நிரப்பப்பட்டு தூய வாழ்க்கை வாழ்ந்து வானில் வரும்போது அவரோட கூட எடுத்துக்கொள்ளப்படுகிற ஒரு நாளுக்காக கரங்களை தட்டி இப்பொழுதே ஆயத்தமாகுங்கள், இப்பொழுதே எச்சரிக்கையாக இருங்கள், இப்பொழுதே கவனமாக இருங்கள், இப்பொழுதே விழித்திருங்கள், இப்பொழுதே விழித்திருங்கள். உன் கண்கள் திறக்கப்படுவதாக, உன்னுடைய வாய் திறக்கப்படுவதாக, ஸ்திரீகளுக்குள்ள நீ ஆசீர்வதிக்கப்படுவாயாக. கர்த்தர் பெரிய காரியம் செய்ய போவதற்காக நன்றி ராஜா, நன்றி ராஜா. முற்றிலும் தாழ்த்துகிறோம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே. நம்முடைய கர்த்தராக இருக்கிற இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய ஐக்கியம் வழி நடத்துதல் நம் அனைவரோடும் இன்றும் என்றும் சதா காலமும் இருப்பதாக. ஆமென்.